அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 33, 34 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராலும் ஆராய்ந்து அளவிடப்பட முடியாத ஞானத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி அந்த வார்த்தைகளிலே நாம் வாசிக்கும் போது, இந்த இவ்வளவு பெரிய ஞானம், அறிவு, திட்டம், ஆலோசனை உடைய ஆண்டவர் நமக்காய் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் சகல ஜீவராசிகளையும் உண்டாக்கினவர் அவைகளுக்கெல்லாம் பெரிய திட்டங்கள் வைக்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்காக தான் அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் ஆத்துமா இல்லாதது, அவைகள் அற்பகாலம் வாழ்ந்து முடிந்து போவது. நாமோ அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மிலே பெற்று முடிவில்லாத காலமாய் அவரை போல் அவருடைய சாயலிலே வாழும்படியாய் நாம் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதனாலே நம்மை குறித்த ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற அந்த மேன்மையான திட்டத்தை அறிந்து அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணித்து வாழ்வோமானால் ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாய் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவருடைய உள்ளத்தை, விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. நம் நன்றாய் அறிந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றிலே மனிதர்களை படைக்கும் போது ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை நாம் நன்றாய் அறிவோம். எல்லா திருமண ஆராதனைகளிலும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இல்லையா? இந்த ஏற்ற துணை அப்படின்ற வார்த்தையும் மிக அற்புதமான வார்த்தை. எல்லா பறவைகள், விலங்கினங்கள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றுக்கும் அந்த ஜோடு ஜோடாய் ஆண்டவர் அருமையாய் படைத்து இந்த ஆதாமை முதலாவது சிருஷ்டித்து அவனுக்கான துணையை பிற்பாடு உண்டாக்குகிறார். சற்று காலங்கள் கழிகிறது என்று வைப்போமே. அப்போ எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து மகிழ்ந்து அந்த ஏதேனிலே சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த ஆதாம், அவனுக்குள் இன்னும் ஒரு குறை இருக்கிறதை ஆண்டவர் அறிந்து அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு ஒரு நல்ல துணையை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் ஏவாளை அங்கே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற துணை அப்படின்ற வார்த்தைக்கு ஹெல்ப் மீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்ப் மீட், அவனுடைய தேவைகளை சந்திக்கிற அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு துணை, அதுதான் ஏற்ற துணை. ஹல்லேலூயா. இப்போ அப்படி அந்த துணை ஆதாமுடைய எல்லா தேவைகளையும், அவனுடைய விருப்பங்கள், நினைவுகள், யோசனைகள் அதையெல்லாம் அறிந்து செயல்படாமல் அது வித்தியாசமான ஒரு தன்மையுடைய சிந்தனை, தன்மையுடைய வாழ்க்கை, தன்மையுடைய ஒரு நபராக இருந்தால் அது ஏற்ற துணையா இருக்காது. ஆதாமுடைய அந்த சிந்தை, அவனுடைய அந்த இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி இல்லையா, அது எல்லாவற்றுக்கும் பொருந்துகிற ஒரு நபரா இருந்தால்தான் அதை ஏற்ற துணை என்று சொல்ல முடியும். A help suitable to man intellectually, morally and physically as his counterpart. ஹல்லேலூயா. அந்த இருக்கிற ஆதாமுக்குள் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கவும் அந்த நிறைவுகளோடு தானும் இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கூட்டி வழங்கவும் தகுதி உள்ள ஒரு நபரை தான் ஏற்ற துணை என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு பறவையோ விலங்கினமோ எவ்வளவு அழகா ரொம்ப புத்தியா இருந்தாலும், ரொம்ப நல்லா பேசுது, பாடுது, எல்லாம் வேலை செய்து என்றாலும் அது ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணை ஆகாது. ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணை மனுஷி என்பதை ஆண்டவர் தம்முடைய இருதயத்திலே கொண்டு அபுதமாய் அந்த மனுஷியை உருவாக்கி ஆதாமிடத்திலே கொண்டு வந்து காண்பித்து அதை அவனோடு இணைத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கிறார். அப்படி செய்ய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதை செய்கிற விதம் என்ன அப்படின்னா, அதே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. எல்லாவற்றையும் உருவாக்கி முடித்து எல்லாம் நல்லது நல்லது என்று கண்ட ஆண்டவர் இங்கே ஒரு குறை இருப்பதை காண்கிறார். தாம் படைத்த இந்த மனிதனுக்கு இன்னும் ஒரு நல்ல துணை இல்லை அப்படின்றதை உணரும் போது அதை செய்து முடித்தால் தான் தன்னுடைய சிருஷ்டிப்பின் எல்லா காரியங்களும் நிறைவு பெறும் என்பதனால் இந்த ஏவாளை ஆண்டவர் உருவாக்க அவர் சித்தமாயிருக்கிறார். 21ஆம் வசனம்
சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் சிருஷ்டித்த அந்த மண்ணினால் உருவாக்கினார், ஜலத்திலிருந்து உருவாக்கினார், உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிற்று. இப்படி எல்லாம் இருந்த அந்த முறைமைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையாய் இது இருக்கிறது. விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி இப்பொழுது கொண்டு வந்து அவன் முன்பாக நிறுத்தி அவனுடைய உள்ளத்திற்கு ஏற்ற ஒரு துணையாய் அந்த மனுஷியை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களை இணைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ உருவாக்கப்பட்டது இன்னொரு வித்தியாசமான தனி பொருளில் இருந்தல்ல, அவனுக்குள் இருந்தே எடுத்து உருவாக்கப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்போதான் அங்க இருந்த அந்த குறைவை நிறைவு செய்கிற ஒரு நபராய் அந்த ஸ்திரீ இருக்க முடியும் என்று ஆண்டவர் அறிந்து, அது அவருடைய நோக்கம், அவருடைய ஞானம். அதுதான் வாசித்தோம் இல்லையா ரோமர் 11:33. தேவனுடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் ஆகியவளின் ஆழம் எவ்வளவு பெரியது, யாரால் சொல்லி முடியும்? ஹல்லேலூயா. இது அவருடைய ஞானம். ஏவாள் என்ற மனுஷியை உருவாக்கி ஆதாமோடு இணைப்பது என்பது தேவனுடைய திட்டம், அவருடைய ஞானம். இது ஒரு மனிதருடைய சிந்தையிலும் உண்டாக முடியாத ஒரு காரியம். ஆதாம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தனக்கு இன்னும் ஒன்று குறை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தானோ இல்லையோ, ஆனால் யார் அதை உணர்ந்து கொண்டது? ஆண்டவர் உணர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நமக்கு தெரிந்ததை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு கூட முழுமையா தெரியாது என்னென்ன விஷயங்கள், நாம் யோசிக்காதவைகளையும் நமக்காக யோசித்து செய்து முடிக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. Maybe Adam was not even aware that he needs a help meet. எனக்கு இன்னும் ஒரு துணை வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ஆதாமுடைய உள்ளத்துல இருந்ததோ இல்லையோ, ஆனா யார் உள்ளத்துல இருந்தது? தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்திலே இருந்தது. ஒரு தடவை எங்களோட வேலை செய்த டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் சும்மா ஸ்டாஃப் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேம் கேட்டாங்க. அவங்களுக்கு அப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது. கொஞ்சம் விஷயங்கள்னால திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தது. ரெண்டு வீட்டாருக்கும் அந்த சில காரியங்கள் ஒத்து வரலன்னு நாட்கள் போகுது. அப்போ பேசும்போது அவங்க கேட்டாங்க, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ திருமணம் செய்வதற்கான சரியான வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா. ஃப்ரீ டைம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லேடிஸ்க்கு நான் 25, ஜென்ஸுக்கு நான் இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வந்துட்டே இருந்தது. அப்போ அவங்க மட்டும் கடைசியில் சொன்னாங்க, இல்லை எந்த பதில் கேள்வி கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் யோசித்தேன், கடைசி என்னதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். என்ன சொன்னாங்கன்னா, when they really feel that they need a person in their life more than all their family members. புரியுதா? இத்தனை உறவுகள், குடும்ப உறவுகள் எனக்கு இருந்தும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு நபர் தேவை என்று அவங்க உள்ளத்துல என்னைக்கு உணர்கிறார்களோ அப்போதான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். ஹல்லேலூயா. வயசாயிருச்சு, நாள் போகுது அப்படின்றதுனால அல்ல, படிச்சு முடிச்சாச்சு, வேலை கிடைச்சாச்சு அப்படின்றதுனாலையும் அல்ல, அது மாத்திரம் அல்ல, they should have திங்கிங். அவர்களுக்கு அந்த தேவை ஏற்படும் போதுதான் அந்த திருமணம் பற்றி எண்ணத்தை பேச்சையே நம்ம ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு அந்த தேவை இல்லை, எனக்கு எங்கள் அம்மா அப்பா போதும், எங்கள் அக்கா தங்கச்சி அல்லது கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் போதும் அப்படின்னே சில பேர் இருப்பாங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒரு நபர் என் வாழ்வில் தேவையில்லை என்று நினைத்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். நிறைய அல்லேலூயா வருது. அல்லேலூயா. இதையும் தாண்டி ஒரு உறவு தேவை என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். ஹல்லேலூயா. அப்போதான் அந்த உறவு மிகவும் உறுதி உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உண்மையான நல்ல ஒரு ஆலோசனை தான். நாங்கள் அதை கொடுத்து பேசிக்கொண்டோம். இதை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு அவங்க சொன்ன ஞாபகம் வந்தது. உங்களுக்கும் அதை சொன்னேன். நான் பிரயோஜனமாக இருந்தால் நல்லது. நிறைய அல்லேலூயா வருது, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை ஒரு மனுஷியாய் உருவாக்கி மிகவும் உறுதியான ஒரு இணைப்பாய் இது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஏற்பாடை செய்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஏவாள் உருவாக்கப்படுகிற அந்த காரியத்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள்,
இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஆதாம் இதை அறிந்தாரோ? ஆதாம் அயர்ந்த நித்திரையா இருந்தாரே. அனஸ்தீசியா கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஏதேசம் இந்த அனுபவம் இருக்கும். ஒன்றும் தெரியாது. ஆனால் விழித்த உடனே ஆதாமுக்குள் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு வருகிறது. இவள் என்னுடைய எலும்பும் என்னுடைய மாம்சமுமாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. இதை அப்படியே கொஞ்சம் மனசுல வச்சுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் புதிய ஏற்பாடு பக்கம் திரும்பி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிச்சிருவோமா? மீண்டும் அதன் பக்கம் வருவோம். ஆனாலும் இப்போ உங்க மனதை ஆயத்தப்படுத்தும்படி நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாம் எப்படி ஏவாளை தன் சொந்த மாம்சமாய் தன் சொந்த சரீரமாய் அறிந்து கொண்டானோ, இது போல விசுவாசிகளே நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் சொந்தமானவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்த உடனே ஆதாம் கண்டு கொண்டான், இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள் என்பதை அறிந்து கொண்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்? நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அறிவு தான் பாருங்க, அதுதான் அந்த பிணைப்பை உறுதியாக்குமே ஒழிய இந்த அறிவு இல்லாதிருக்குமானால் அங்க ரொம்ப வேதனை உண்டாகும். அந்த நிலைத்திருக்கும் உறவு என்று சொல்ல முடியாது. இந்த பூரண அறிவு உண்டாயிருந்தால் மட்டுமே அந்த உறவு நிலைத்திருக்க முடியும். நானும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன் என்கிற அறிவு எனக்குள் பூரணமாய் இருக்குமானால் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியத்திலே சபையிலே நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வேறு யாரோ அப்படின்னு நினைச்சா இங்க இருக்க முடியாது. நான் இங்கே உள்ள நபர், நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயவம் அல்லவா? நான் எப்படி நான் பிரிந்து கழண்டு தனியா போக முடியும் அப்படின்னு யோசித்தால், ஹல்லேலூயா, ஒரு நாளும் கிறிஸ்துவை விட்டும் அவருடைய சரீரமாகிய சபையை விட்டும் தனியே பிரிந்து போக, தன்னிச்சையாய் பிரிந்து போக ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மேன்மையான இணைப்பை குறித்து சொல்லும்போது அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள், இசைந்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி எதிர்பார்த்து இந்த இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இசைவு உண்டாகாவிட்டால் அது அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கானாலும் சரி, நம்முடைய திருமண வாழ்வுக்கானாலும் சரி, கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்திற்கானாலும் சரி, வசனம் சொல்லுகிற இந்த காரியத்தின்படியே நாங்கள் இருக்கிறோமா? என் குடும்ப வாழ்வு இருக்கிறதா? நான் என்னுடைய சபை வாழ்வு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கதான் ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட சத்தியங்களை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவோடும் அவருடைய மனைவியாகிய சபைக்கும் ஆண்டவர் இணைத்து சொல்லி பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த எபேசியர் 5:31 பாஸ்போம். அதுவரையிலும் கணவன் மனைவி உறவு குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே இறுதியில் என்ன சொல்லுகிறார்? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே கணவன் மனைவியா இணைக்கப்படுகிற இந்த ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனைவியாகிய சபைக்கும் சொல்லப்பட்டு விளக்கி காட்டி எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனைவியாகிய மணவாட்டியாகிய சபையை குறித்தும் சொல்லப்பட்ட ரகசியம் என்று காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஏவாள் எப்படி ஆதாமுக்குள்
இருந்து எடுக்கப்பட்டு ஆதாமோடு இசைந்திருக்கும்படி எதிர்பார்க்கப்பட்டு படைக்கப்பட்டாலோ அது போலவே மணவாட்டியாகிய சபையின் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் இருந்து எடுக்கப்பட்டு அவரோடே மாத்திரம் இசைந்திருக்கும்படியாய் உருவாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்தோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்தோம்பா. அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோமே. வசனம் சொல்கிறது யோவான் சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தியவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவினுடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை எப்படி உருவாயிற்று? இரத்தமும் தண்ணீரும் ஆண்டவருடைய விலாவிலிருந்து புறப்பட்டது. அதில் இருந்து சபை உருவாயிற்று. பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஜீவ தண்ணீர் ஓடிற்று. அதை நம்பி விசுவாசித்து வந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. 2000 ஆண்டு அந்த வசனம் அழகா இருக்குது. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இட் ஸ்டார்டட் ஃப்ளோயிங். ஆரம்பித்தது. நான் நிச்சயமாய் நாம் சொல்லலாம், நம்பலாம். இன்றும் அந்த இரத்தமும் தண்ணீரும் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் ஓடி வருவார்களோ, எத்தனை பேர் விசுவாசித்து வருவார்களோ, எத்தனை பேர் அவருடைய சிலுவை மரணத்தை நம்பி ஏற்றுக்கொள்வார்களோ, பாவ மன்னிப்புக்காய் அவரை நோக்கி பார்ப்பார்களோ, அத்தனை பேருக்கும் அவருடைய இரத்தமும் தண்ணீரும் விலாவில் இருந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் நின்று போகாது, வற்றாத ஜீவநதி. நாம் அதிலே பருகி இருக்கிறோமா? மூழ்கி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை பருகி அந்த இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் அவருடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இப்படி விலாவில் குத்தி பார்க்க வேண்டும்? மற்ற 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள், அவங்க கால்கள் முறிக்கப்பட்டது, அவர்கள் மரிக்கவில்லை. ஆகையினால நேரமாகிறது, இனி கால் முறிச்சு அவங்கள அதோட முறிச்சா அப்புறம் மறிச்சிருவாங்க. இவர் மறிச்சிட்டாரா? ஆச்சரியம், நம்ப முடியவில்லை. விலாவில் குத்தி பார்க்கும்போது அந்த கடைசியாய் தேங்கி இருந்தது என்ன பெரிகார்டியல் ஃப்ளூயிடுன்பாங்க, மெடிக்கல் புக்கில் பார்த்தேன். அது என்ன விளக்கம்? சேர்த்திருந்த எஞ்சி இருந்த அத்தனை ரத்தமும் மீதி எல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டது, சிலுவை சுமந்தது, ஆணி அடித்தது போக இனி எவ்வளவு இருக்குதோப்பா, அந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அவ்வளவும் தண்ணியும் ரத்தமும் கடைசியும் முடிஞ்சிருச்சு. இனி கொடுக்க ஒன்றுமே இல்லைப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு. ஹல்லேலூயா. அவர் மரித்து போயிருந்தார், ஆனால் தேங்கி இருந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் அவருடைய இருதயத்தில் அந்த ஈட்டி பாய அது மிச்சம் மீதி இருந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்து விட்டது. அப்பா, பாவங்களை நிமித்தம் செலுத்த இனி ஒரு பலியும் இல்லை. ஹல்லேலூயா. இனி இரத்தமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இனி ஒரு பலியும் இல்லப்பா. முற்றும் முடிய அவர் நியாய பிரமாணத்தை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாவங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் சிலுவையிலே சகலவற்றையும் செய்து முடித்து எனக்கு பரிபூர்ண ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பூரணமான பலி, முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்த பலி. இனி ஒப்பு கொடுக்க ஒன்றுமே இல்லப்பா. அனனியா சப்பிரால் ஒப்பு கொடுத்தாங்க, நிலத்தை விற்று. எப்படி கொடுத்தாங்க? என்னதான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் இப்படி பத்திரமா வச்சுக்கிடுவோம், வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுப்போம். ஏசப்பா கொடுத்தாரு. இனி தண்ணி கூட இல்லைப்பா, சகலமும் பிளாஸ்மாவோ ஃப்ளூயிடோ பிளட் செல்ஸோ ஒன்றும் இல்லை, சகலமும் முடிந்து விட்டது, எல்லாம் கொடுத்து விட்டேன், இனி கொடுக்க ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்திலும் தண்ணீரிலும் இருந்து உருவானது தான் சபை. அந்த விலா எலும்பு, பிளக்கப்பட்ட விலா எலும்பு
அதிலிருந்து உருவானதுதான் சபை. அவருடைய இருதயம், குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து உருவானதுதான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷமானவர்கள், மேன்மையானவர்கள் நாம். ஹல்லேலூயா. நமக்குள்ள மாறி மாறி என்ன நினைக்கிறோமோ எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிறது அவருடைய பார்வையிலே நாம் மிகவும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்போடு நான் என்னுடைய கணவரை, மனைவியை, என் பிள்ளைகளை, பெற்றோரை, உறவுகளை, சபையாரை நேசிக்கிறேனா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும் இல்லையா? இவ்வளவு ரத்தத்தையும் தண்ணீரை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த அவருடைய அன்பு என் உள்ளத்தை நிறைத்திருக்கிறதா? தன் இருதயம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், விலா முறிய ஒப்பு கொடுத்தார், எலும்புகள் முறிய ஒப்பு கொடுத்தார், ஒன்றையும் தனக்கென்று வைக்காமல் ஒப்பு கொடுத்தாரே. இவ்வளவு அன்போடு நான் என் உறவுகளை நேசிக்கிறேனா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்க சொல்லல, நேசிப்பது அடையாளமாய் நம்மளும் இன்னைக்கு சிலுவையில் போக வேண்டாம். ஆனால் அந்த இருதயம் நமக்குள் வர வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? என்னுடைய இந்த பலியை உன் உள்ளத்திலே நீ உணர்ந்திருக்கிறாயா? ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவனுடைய மதிப்பை நீ அறிந்திருக்கிறாயா? ஹவு ப்ரெஷியஸ் இட் இஸ். நம்முடைய மதிப்பு என்ன? ஏசப்பாவுடைய ரத்தமும் தண்ணீரும் தான் நம்முடைய மதிப்பு. நம்முடைய மதிப்பு என்ன? அவருடைய எலும்பு தான் நம்முடைய மதிப்பு. அது எவ்வளவு விலையேற பெற்றதோ அவ்வளவு விலையேற பெற்றது தான் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மையோ, அவிசுவாசமோ, பின்மாற்றமோ, சோர்வுகளோ நம்மள ஒரு நாளும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. என்னை குறித்து நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த காரியம் இப்படி இருக்குது, என் சிந்தை இப்படி இருக்குது, என் குறைவு இப்படி இருக்குது, நான் ஒழுங்கா ஜெபிக்கல, ஏதோ நிறைய காரியங்கள் வச்சிருப்போம் இல்லையா? அவைகளை எண்ணிக்கொண்டு நான் ஒரு நாளும் கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு நான் விலகி விலகி பின்னோக்கி செல்லவே கூடாது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நம்பி நான் கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை விலையேற பெற்ற பிள்ளையாய் பார்க்கிறபடினாலே நான் பின்னோக்கி செல்ல மாட்டேன். இன்னும் சபைக்குள்ளாக, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் அன்புக்குள்ளாக, இன்னும் அவர் கல்வாரி பாத தண்டையிலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன். எனக்காக சிந்தப்பட்டது அவருடைய இரத்தமும் தண்ணீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5:30 நாம் மீண்டுமாய் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம், வேதத்தில் எல்லாரும் எடுத்து சேர்ந்து நம்ம அதை பார்ப்போம். எல்லா வசனத்தை வாசிக்க கேட்கும்போது நாம் எல்லாருடைய கண்களும் அந்த வசனத்தை வாசிக்கட்டும். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற அவருடைய அன்பு உறவு எப்படி அதை காண்பிப்பது? அதுக்கு தான் இந்த கணவன் மனைவி உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஏற்படுத்தி இதுல நீங்க வாழ்ந்து பழகுங்க, என்னுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி வாழுங்கள் என்று சொல்லி, அதே போலதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவும் இருக்கும் என்பதை ஆண்டவர் புரிய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்க வாழ்ந்து பார்க்கிறீங்கல்ல, இவ்வளவு குறைவுகள் வந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நீங்க பொறுக்கணும்ல, உங்களுடைய ஆவியின் கனி குணங்கள் நற்குணங்கள் இதுல வெளிப்படணும்ல. இப்படி வெளிப்பட்டு நீங்கள் என்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி எனக்குரியவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும். தனக்கு மனைவி, தன்னுடைய மனைவியாய் ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் அப்புறம் என்ன செய்கிறான்? தன் தாய் தகப்பனோடு உள்ள அந்த உறவை அவன் பாதுகாத்து, இந்த உள்ள அன்பை, இந்த ஸ்திரீ மனைவியோடு உள்ள அன்பை அவன் பூரணமாக்கவும் அவன் முயற்சிக்க வேண்டும். அது குறைஞ்சிடக்கூடாது, இங்கேயும் குறைவு வந்துடக்கூடாது. இதையும் பூரணமாய் பாதுகாக்கிற ஒரு பொறுப்புக்குள் அவள் வருகிறான் இல்லையா? இங்க இசைவு அதிகமாகிறது, அங்க அன்பு இருக்குது, ஆனா இசைவு எங்க இருக்குது? மனைவியோட. ஹல்லேலூயா. இது விசேஷமான இசைவு இல்லையா? இசைவினைப்பாய், அதாவது பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றித்திருக்கிற இந்த உறவை உருவாக்கி அதை மேன்மைப்படுத்தவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெற்றோரை விட்டு பிரிந்து அப்படின்னா என்ன? பிரிந்துன்னா அந்த சரீர பிரகாரமா பிரிந்து அப்படி இப்படின்லாம் இல்லை, அது உங்க வசதி, அவரவர் குடும்ப வசதி, நீங்க எப்படி இருப்பீங்களோ. ஆகிலும் அவர்களுக்கு உள்ள மரியாதை, அன்பு, கனம் பண்ணுதல், ஏன்னா அதே தான் சொல்றாரு இல்லையா? காலத்திற்கும் வாழ்நாள் எல்லாம் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், அதுல குறை வந்துடவே கூடாது. கனம் பண்ணி பராமரித்து அவர்களை அன்போடு நடத்தி இந்த உறவிலே இசைந்திருப்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. இங்க பிரிஞ்சு
அங்க கனம் பண்ண முடியாது, அல்லது இங்க ஒரு குறைவை உண்டாக்கி அங்க நிறைவாக்க முடியாது. அதுலேயும் குறை வராமல் இருக்கணும். இந்த இசைவு, இந்த பிழைப்பிலும் குறை வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் கிறிஸ்துவும் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டியாக நம்மை மாற்றி நம்மை அவரோடு இசைந்திருக்க செய்யும்படியாக தான் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் தெரியுமா? ஹல்லேலூயா. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய், மணவாட்டி என்ன செய்யற, பவுல் சொல்றார் வசனத்தில் என்ன சொல்றார், விவாகமானவள் தன் புருஷன் எப்படி பிரியமா இருக்கலாம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் என்ன செய்வாளாம், புருஷனுக்கு ஏற்ப அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய விருப்பம் என்ன, அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளும்படி அவள் தன்னை ஆயத்தப்படுத்துவாள், முயற்சி செய்வாள் இல்லையா? அப்போ மணவாட்டியாகிய சபை என்ன செய்யணும்? மணவாளனாகிய கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷரையோ மாம்சத்தையோ உலகத்தையோ மற்ற காரியங்களையோ இல்லம்மா, மணவாளனாகிய இயேசுவை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவா என்னை நேசித்தார் இல்லையா, அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தினார் அல்லவா, அவரை தான் நான் பிரியப்படுத்தணும். யார் ரத்தம் சிந்தினது? அவரல்லவா ரத்தம் சிந்தினார், அவரை தான் நான் பிரியப்படுத்தணும், மற்றவர்களை அல்ல. ஹல்லேலூயா. வேற யாரையும் பிரியப்படுத்துவது என் நோக்கம் அல்ல. கிறிஸ்து என்கிற மணவாளனை, என்னை தேடி வந்து எனக்காக விலைக்கிரயம் செலுத்தின மணவாளனை பிரியப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு எதை குறித்தாவது மேன்மை பாராட்டலாமா? எதை குறித்து மேன்மை பாராட்டுவது? இவ்வளவு பெரிய அன்பை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் மேன்மை பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. உறவுகளோ பணமோ நகையோ பொருளோ வீடோ சொத்தோ நாம் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. ஆகிலும் நம்மை தேடி வந்த இந்த அன்பு, இந்த ஒரு அன்பு தான் நம்மை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றும். இந்த அன்பு ஒன்று தான் நம்மை பரலோகத்திலும் கொண்டு சேர்க்கும். அதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாருன்னு கேட்ட, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவருடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறேன், என்னை அழைத்து கொண்டு போக அவர் மீண்டும் வருவார். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எந்த மேன்மை பாராட்டலும் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய வசனங்களை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களால் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. சரி, இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் பலவற்றிலும் நாம் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை எப்பொழுதும் சொல்லுவார். அது யூதாவாகட்டும் இஸ்ரவேல் ஆகட்டும், இந்த வேதனையான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார். நீங்கள் என்னை விட்டு சோரம் போனீர்கள்,